தளபதி விஜய் கோலிவுட்டின் டாப் மோஸ்ட் ஹீரோவா ஆனாரு. தொட்டதுக்கெல்லாம் ஒரு கேஸை போட்டு அவரை டார்கெட் பண்ணுறதே சமூக ஆர்வங்களோட வேலையாக போச்சப்பா. விஜயோட படங்கள் பற்றின அப்டேட்டு, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு, ஃபஸ்ட்டு சிங்கிள், டீசர், ட்ரெய்லர்னு எது ரிலீஸ் ஆனாலும் ஒரு கேஸு கன்ஃபார்ம். இப்போ பஞ்சாயத்து கோட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக கோட் படத்துலேருந்து விசில் போடுங்கிற சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டில் சர்ச்சையான வரிகள் இருக்கிறதா சொல்லி சமூக ஆர்வலர் RTI செல்வம் புகார் கொடுத்திருக்கிறார். அதாவது விஜய் பிரச்சனைகளை தூண்டுற மாதிரியும் போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் நடிச்சிட்டு வராரு. அதே போல் நாட்டில் கலவரத்தை தூண்டுறது, மது பழக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பாடியிருக்கிறாருன்னு அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமான்னு லிரிக்ஸ் வர்ற இடத்துல விழிப்புணர்வு வாசகம் வைக்கலன்னு பஞ்சாயத்து கிளம்பியிருக்கு. அதிரடி கலக்கட்டுமா, சாம்பியனை தான் துறக்கட்டுமா போன்ற வரிகள் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருட்களோட ரவுடிசத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கு. மைக்கை கையில் எடுக்கட்டுமா, இந்த லைன் சீமான், நடிகர் கமல், மன்சூர் அலிகான் போன்ற நடிகரை சுட்டிக்காட்டும் வகையில் இருக்கிறதாவும் அந்த கேஸில் குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த சமூக ஆர்வலர். இடி இடிச்சா என் வாய்ஸ் தான், வெடி வெடிச்சா என் பாய்ஸ் தான்னு தன்னுடைய ரசிகர்களை உசுப்பேத்தி விடுற விஜய் ரத்த வெறியைக்கும் ஏற்றி விடுறதா சமூக ஆர்வலர் அவருடைய புகாரில் தெரிவிச்சிருக்கிறாரு. இதே மாதிரி தான் லியோ படத்திலிருந்து நான் ரெடி தான் வரவா சாங் ரிலீஸ் ஆனப்போ ஒரு சர்ச்சையாச்சு. இந்த பாட்டில் தண்ணி தம்முன்னு இஷ்டத்துக்கு விஜய் பாட அதுக்கும் ஒரு கேஸை வாங்கி கோர்ட் வர போச்சுது இந்த பஞ்சாயத்து. இப்போ கோட் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சிக்கல்ல சிக்குனது விஜய் ரசிகர்கள் கிட்ட வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு.